ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 9.2ல் 4வது கணக்கு பார்க்கலாம். ஒரு வரிப்பந்து, அதாவது டென்னிஸ் விளையாட்டு. சரிங்களா? டென்னிஸ் விளையாட்டு வீரர் ஒரு குறிப்பிட்ட ஆட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு 0.72 எனில் அவர் அந்த விளையாட்டில் தோல்வி அடைவதற்கான நிகழ்தகவு என்ன? இங்கே என்னன்னா, அந்த ஆட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு கொடுத்துருக்காங்க 0.72. இனி அந்த விளையாட்டில் தோல்வி அடைவதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே போன சம் மாதிரி எதிர்மறையாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ பி ஆஃப் ஏ, அதாவது ஆட்டத்தில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு, இதை தான் நீங்கள் பி ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். இனி பி ஆஃப் ஏ டேஸ், இதோட எதிர்மறைய பி ஆஃப் ஏ டேஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். விளையாட்டில் தோல்வி அடைவதற்கான நிகழ்தகவு. நம்மளுக்கு இங்கே இதோட மதிப்பு கொடுத்துக்கிட்டு இதோட மதிப்பு கேட்குறாங்க. இந்த மாதிரி எதிர்மறையாக கொடுத்துருந்தா அதோட ஃபார்முலா பி ஆஃப் ஏ கூட்டல் பி ஆஃப் ஏ டேஸ், இந்த ரெண்டையும் கூட்டுனா நம்மளுக்கு 1ன்னு கிடைக்கும். சரிங்களா? இங்கே நம்மளுக்கு பி ஆஃப் ஏயோட மதிப்பு தெரியும். விளையாட்டில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன கொடுத்துருக்காங்க? 0.72 எழுதிக்கலாம். 0.72. அப்புறம் கூட்டல் இதோட மதிப்பு தான் கண்டுபிடிக்க கேட்குறாங்க. பி ஆஃப் ஏ டேஸ் அதை அப்படியே வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 1. எதை கண்டுபிடிக்கணுமோ அதை அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? இனி இங்கே 1 இருக்குது, ப்ளஸ் மதிப்பு அங்கே போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் 0.72. இப்போ கழிக்கலாமா? 1 எழுதிருங்க. இங்கே புள்ளியே இல்லை, அதனால் புள்ளி வச்சுட்டு 0ன்னு எழுதிருங்க. இனி இந்த புள்ளியை இந்த புள்ளிக்கு நேராக வைங்க. புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்குது? 0. புள்ளிக்கு அடுத்து என்னது இருக்குது? 7, 2. இதுக்கு நேராக எதுவும் இல்லாட்டா 0ன்னு எழுதிருங்க. ஓகே, இப்போ கழிக்கலாம். கடன் வாங்கணும். அப்போ இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், இது நம்மளுக்கு 0 ஆகிடும். 10லேருந்து 2 கழிச்சா 8, 9லேருந்து 7 கழிச்சா 2, புள்ளிக்கு நேராக புள்ளி, 0லேருந்து 0 கழிச்சா 0. அப்போ கழிச்சா என்ன கிடைக்குது? 0.28. இதுதான் பி ஆஃப் ஏ டேஸோட மதிப்பு. ஃபைனலாக இந்த மாதிரி எழுதிருங்க. தேர்ஃபோர் விளையாட்டில் தோல்வி அடைவதற்கான நிகழ்தகவு பி ஆஃப் ஏ டேஸ் ஈக்குவல் டு 0.28. ஆன்சரை தனியாக எடுத்து எழுதிக்கிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.